நம்ம எல்லாருக்குமே ஹிட்லரை பற்றி தெரியும். ஆனால் அந்த ஹிட்லருக்கு அமாவாசைனா பயம் அப்படிங்கிற விஷயம் தெரியுமா? வாங்க நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்கலாம். அஸ்ட்ராலஜி அண்ட் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸில் நம்ம ஹிட்லரை பற்றி பார்க்க போகிறோம். ஹிட்லர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பௌர்ணமி தினங்கள் அன்று அவருடைய நீங்கள் டீட்டெயில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பௌர்ணமி தினங்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதிகப்படியான பாம்ஸ் போட்டிருக்காரு. அமாவாசை தினத்தன்று எந்த மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸுமே பண்ணதில்லை, எந்த முக்கியமான முடிவுகளும் எடுத்ததில்லை. அமாவாசை தினத்தன்னைக்கு ஸ்டில்லாக இருந்திருக்கார். தான் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்பதையே வெளியே காட்டிக்காத ஜோனில் அமைதியாக இருந்திருக்கார். ஏன் அப்படின்னா, அவர் நம்பியிருக்காரு தான் ஒரு நல்ல சக்தி அப்படின்ட்டு. தன்னுடைய நல்ல சக்தி பௌர்ணமி தினங்களான சுப தினங்களில் அவருடைய நல்ல சக்தி இன்னும் மல்டிப்ளை ஆகுது. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எவன் மேலாம் கோவம் இருக்கோ, எவன் மேலாம் காண்டு இருக்கோ, அவன் மேலாம் பாம்பு போட்டிருக்காரு. அவர் நம்பியிருக்காரு அந்த டைமில் என்னோடய சக்தி மல்டிப்ளை ஆகுது, ஸோ நம்ம போய் பாம்பு போட்டோம் அப்படின்னா அவன் தோற்றுருவான் அப்படின்னு நம்பி அவன் மேலே பாம்பு போய் போட்டிருக்காரு. ஆனால் அமாவாசை தினங்கள் அவர் நம்பியிருக்காரு இருள் இந்த உலகத்தை சூழுது, ஸோ நல்ல சக்திக்கெல்லாம் டம்மி ஆகிடும், அப்போ நம்ம போய் சண்டை போட்டால் நம்ம தோற்றுருவோம். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அமாவாசை தினங்களில் எந்த பாம்புமே போடல, அமைதியாக இருந்திருக்காரு. இந்த கோடை அவரோட எதிரி நாடுகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. எதிரி நாடுகள் கண்டுபிடிக்கிறதோட செம்ம ஃபன் என்ன அப்படின்னா, மக்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. மக்களே என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா, பௌர்ணமி தினங்கள் அன்றைக்கி ஒழிஞ்சுப்பாங்களாம். போயிட்டு நம்ம எங்கே முக்கியமான இடங்கள் எங்கெல்லாம் பாம்பு போடுறாங்கன்னு சும்மா ஒரு ஐடியா வச்சுக்கிட்டே போய் ஒழிஞ்சிருவாங்களாம். அமாவாசை தினங்களில் ஜாலியாக இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா கன்ஃபார்மே இன்றைக்கி ஹிட்லர் பாம்பு போட மாட்டார். ஹிட்லர் நம்புறாரு, அன்றைக்கி மட்டும் நான் சண்டை போட்டால் நான் தோற்றுருவேன், ஸோ அவர் பாம்பு போட மாட்டார்னு நம்பிகிட்டே இருந்திருக்காங்க. அதே போல் ஹிட்லர் போரில் தோற்கடிக்க முடியல அப்படிங்கிற டைமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு தனிப்பட்ட முறையில் அசாசினேஷன், அதாவது கொலை செய்யறதுக்கு ஆட்கள் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க ஒரு கண்ட்ரிக்கெலாம், அவர் போகிற இடங்களுக்கெலாம். அப்போ அதை ஒருத்தர் நோட் பண்ணி சொல்லியிருக்காரு, இந்த டே அன்றைக்கி ஹிட்லர் மீது ஒரு அசாசினேஷன் செய்யப்படும், முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படின்ட்டு. அதை ஹிட்லரும் பெருசாக கண்டுக்கல, அவர் சுற்றி இருக்கவங்களும் கண்டுக்கல. ஆனால் எக்ஸாக்ட்லி அந்த டே அவர் லிட்டரலி மயிரிழையில் உயிர் தப்புற அளவு ஒரு அசாசினேஷன் ட்ரை நடந்திருக்கு. அதன் பிறகு ஹிட்லர் அந்த ஜோதிடரை தன் கூடவே வச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு தேரி உண்டு. ஹிட்லர் இந்த மாதிரி பௌர்ணமி தினங்களில் பாம்பு போடுறதும் அமாவாசை தினங்களில் பாம்பு போடாமல் இருக்கிறதும் அவரோட தளபதிகளையும் நிறைய கோவப்படுத்திருக்கு. ஆனால் அவங்க தளபதிகள்லாம் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, அவர் கரெக்டாக தான் பண்ணுறாரு. ஏன்னா அதில் இருக்க நிறைய தளபதிகள் ஜோதிடம் மேலே நம்பிக்கைகள் இருந்திருக்கு. ஸோ அவங்க பெருசாக இதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ அஸ்ட்ராலஜி ஹிட்லர் மைண்டையிலையும் போய் உட்காந்து நிறைய முடிவுகளை எடுக்க வச்சுருக்கு.